தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதான் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. அது என்னமோ சொல்லணும்னு தோணல. அந்த பொண்ணு பாரு வந்திருக்காங்க, அவங்கதான். எங்க? பின்னாடி பாரு, அந்த லாபில. டேய் கார்த்தி, அங்க 2 பொண்ணுங்க இருக்காங்களே, அதுல எந்த பொண்ணு? டேய் அந்த பக்கம்டா, கிரே வித் ஒயிட் போட்டிருக்காங்கல்ல, அவங்கதான் மீரா. விஸ்வா, டேய் என்னடா ஆச்சு உனக்கு? அந்த பொண்ணை தானே காமிச்சேன், நீ எதுக்கு இப்படி வாயை பொழந்துட்டு இருக்க? மச்சான், அவங்க பக்கத்துல இருக்க பொண்ணு. பக்கத்துலயா? தெரியலையேடா, நான் இதுவரையும் அந்த பொண்ணை பார்த்தது இல்ல. ஆமா, நீ எதுக்கு இப்ப அந்த பொண்ணை பத்தி கேக்குறேன்? எதுக்கு இப்ப இவ்வளவு ஷாக்கா நிக்கிறேன்? டேய் மச்சான், நான் உன்கிட்ட சொன்னல, அன்னைக்கு ஒரு பொண்ணு மலையில பார்த்தேன். அது கூட சொன்னனேடா, ஏஞ்சல். அந்த ஏஞ்சல் இவதான்டா, இந்த பொண்ணுதான். என்ன? ம் இப்ப எதுக்கு பல்ல காட்டுறடா? டேய் மச்சான், அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? ஆனா இப்ப அந்த பொண்ணு ரிலேஷனா தான் இருக்கும் போலடா. இரு, என்ன பேசுறாங்கன்னு கொஞ்சம் பார்க்கலாம். அப்ப அந்த பொண்ணு யாருன்னு தெரியும்ல. ஐயோ, உன்னோட தொல்லை தாங்க முடியலடா. எனக்கே 1000 பிரச்சனை, இதுல நீ வேற. டேய் சும்மா இருடா. அந்த பொண்ணு யாருன்னு இன்னைக்காச்சும் எனக்கு தெரியணும். ச்சே, 2 டைம் பார்த்தோம், அந்த பொண்ணை பேசவே முடியல தெரியுமா? இன்னைக்காச்சும் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்டா. அப்போ எங்க அபிக்குட்டி இப்படி கோவமா தான் இருப்பீங்க, என்கிட்ட வர மாட்டியா? நான் கோவமா இருக்கேன், நான் யார்கிட்டயுமே போகவே மாட்டேன். அச்சச்சோ. சரி விடு பவி, நான் கூட அபிக்குட்டிக்காக ஒரு gift கொண்டு வந்தேன்ல. ஆனா அபிக்குட்டி தான் நம்ம கிட்ட வர மாட்டேன்றாளே, அதனால அந்த கிஃப்ட நாமே கொண்டு போயிடலாம். ஓகே மீரா, அப்போ அபிக்குட்டிக்கு gift வேண்டாமா? கிஃப்டா? நீ யாரு? நான் உன்னை பார்த்ததே இல்ல. அபி, இவங்க என்னோட ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்டா? உன் பேர் என்ன? என் பேரு பவித்ரா. ஏய் மச்சான், தெரிஞ்சிருச்சுடா, அவ பேரு பவித்ரா வேண்டாம். அவள மாதிரி அவ பேரு கூட அழகா இருக்குல்ல. பைத்தியம் முத்திருச்சு போலயே. ஐயோ, இவன் வேற ஒரு பக்கம். சரிடா, அதான் பேர் தெரிஞ்சிருச்சுல, வா போலாம். டேடி இருடா மச்சான், எவ்வளவு அழகா பேசுறா பத்தியா? இப்பதானே பேசவே ஆரம்பிச்சிருக்கான், அப்படி என்னதான் பேசுறான்னு பாக்கலாமே. சும்மா இருடா, அங்க போய் சும்மா தானே உட்காந்துருக்க போறோம். அடே ஏய் சும்மா இருடா. என் பேரு பவித்ரா. பவித்ரா. நீ கஷ்டப்பட வேண்டாம், பவின்னு கூப்பிடு. நான் எப்பயுமே என் ஃப்ரெண்ட பவின்னு தான் கூப்பிடுவேன், நீ அப்படியே கூப்பிடு. ஓகே பவி. நீ கூப்பிடுறது அழகா இருக்குடா. அப்போ அபிக்குட்டி மீரா கிட்ட வர மாட்டேன். சரி போ, நான் அபிக்குட்டிக்காக gift எடுத்துட்டு வந்தேன் தெரியுமா? ஆனா நீ தான் வர மாட்டேன்றியே, சோ அந்த gift நானே எடுத்துட்டு போயிடுறேன். gift எனக்கு? நீ என்கிட்ட வந்தாதான் கொடுப்பேன். அடி பாவி, ஒரு giftன்னு சொன்ன உடனே வரா பாருங்களேன். மீரா கொடு. எங்க அபிக்குட்டி சிரிச்சாதான் கொடுப்பேன், சரிங்க? இப்படி இருக்க அபிக்குட்டி நல்லாவே இல்ல, சிரிச்சாதான் அபிக்குட்டி அழகா இருப்பான். சரிங்க பாக்கலாம். நான் சிரிச்சா gift கொடுப்பியா? ஆமா. எங்க gift காட்டு, அப்பதான் நான் சிரிப்பேன். பவி, அந்த gift காட்டு. ஓகே. பாத்தியா, அபிக்குட்டிக்காக டக்கு கொண்டு வந்திருக்கோம். பாப்பாக்கு பிடிச்சிருக்கா? ஹை, அழகா இருக்கு, கொடு. நான் தான் சொன்னல, அபிக்குட்டி சிரிச்சா மட்டும்தான் gift கொடுப்போம்ப்பா, இல்லனா இல்ல, நாங்களே வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம். சிரிச்சிட்டனே. டேய், இவ்வளவு நேரம் அபி எவ்வளவு கோவமா இருந்தா தெரியுமா? சிரிக்காம அழுதுட்டே இருந்தாடா. இப்ப பாரு, எவ்வளவு அழகா சிரிச்சுட்டா. எப்படி சிரிக்க வச்சுட்டாங்க. குழந்தைகிட்ட எப்படி பேசணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. gift கொடு. சரி ஓகே, இந்தா. கியூட்டா இருக்குல? அப்பா, எப்படியோ ஒரு வழியா சிரிக்க வச்சிட்டீங்க. இவ்வளவு நேரம் எவ்வளவு கோவமா இருந்தா, அவ்வளவு சீக்கிரம் அப்படியே சிரிக்க வைக்கவே முடியாது தெரியுமா மீரா? கோவம் வந்துச்சுன்னா மேடம்க்கு நல்ல கோவம் வரும். இப்ப பாருங்களேன். பரவாயில்லையே, சிரிக்க வச்சிட்டீங்க.
அவ குழந்தை தானேங்க, குழந்தையோட கோவத்தை குறைக்கிறது அவ்வளவு ஒண்ணும் கஷ்டம் இல்லையே. சீக்கிரமா குறைச்சிடலாம். அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை பார்த்து செஞ்சா போதும். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, எங்க குட்டி யார்கிட்டயும் அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டான். ஆனா என்னமோ தெரியல, ஸ்டார்டிங்ல இருந்தே உங்ககிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டான். ஆமாவாடா அபி, நீ யார்கிட்டயுமே போக மாட்டியா? ஆனா இந்த மீரா கூப்பிட்டோன்னே வந்துடுற, ஏன்? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அதான். ஓ, அப்படியா? எனக்கும் இந்த அபி குட்டிய ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. உம்மா. ஏங்க, எனக்கு ஒண்ணு. தேங்க்யூ. நீ நல்லா பேசுற, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே நீயும் அப்பப்போ எங்க வீட்டுக்கு வரியா? நம்ம ஜாலியா விளையாடலாம். நீ, நான், நிஷா, இனியா எல்லாரும் விளையாடலாமா? ஓகே, இனிமே நானும் வரேன். மீரா, பவி இங்கதான் இருக்கீங்களாமா? ஆமா சித்தி, சொல்லுங்க. அம்மாடி, நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்களாடா? நல்லா இருக்கோம்மா. சரிடா, உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? இல்லம்மா, இனிமே தான் போய் எடுக்கணும். சரி சரிம்மா. மீரா, அங்க அத்தை உன்னை கூப்பிடுறாங்கடா, வரியா? என்னையாம்மா? அதான் அக்கா அங்க இருக்காங்களே, அக்காக்கு தானே சாரி எடுக்க போறாங்க, நான் எதுக்கு? உன் அக்காக்குலாம் எடுத்தாச்சு, ஆனா அத்தை உன்னையும் வர சொல்றாங்க, வாயேன். சரிங்கம்மா. பவி, நீயும் வா. சரிங்க பெரியம்மா. நிஷா, அங்க அத்தை கூப்பிடுறாங்களாம், என்னன்னு தெரியல. நான் அபிய தூக்கிட்டு போட்டுமா? இல்ல இல்ல பரவாயில்ல, அபிய எங்க கிட்ட கொடுத்துட்டு போங்க. அவளுக்கும் ட்ரெஸ் எடுக்கணும், நாங்களும் ட்ரெஸ் எடுக்க போறோம், அதனால நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க அபிக்குட்டி, பாய், அப்புறமா பார்க்கலாம். நீ போய் உனக்கும் பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கோ. ஓகே, எனக்கு நிஷா எடுத்து கொடுப்பாளே, பாய். ஓ, சரி சரி சரி. அதான் கிளம்பிட்டாங்கல்ல, இப்ப வரியா இல்லையா? மச்சான், வாடா, அங்க ஒரு டேபிள் சேர்லாம் போட்டிருக்காங்க பாரு, அங்க போய் உட்காரலாம், வரியா? சரி வா. அட சித்து, இங்கதான் இருக்கியா? என்னடா தனியா உட்காந்துருக்கேன்? அது ஒண்ணும் இல்லனா, இந்த ரகு இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தான், ஏதோ போன் வந்துச்சு பேசிட்டு வரேன்டான்னு எழுந்திரிச்சு போனான், பார்த்தா நீங்க வந்துட்டீங்க. அப்பாடா, என்னடா தனியா உட்காந்துருக்கோமே நினைச்சேன், நல்ல வேலை வந்துட்டீங்க. அண்ணா, ட்ரெஸ் எடுத்துடலாம், எந்த மாதிரி எடுக்கலாம்? அவனும் வரட்டும், டிஸ்கஸ் பண்ணி எடுக்கலாம். ஓகே, அப்போ கல்யாண மாப்பிள்ள மட்டும் ஃபர்ஸ்ட் எடுக்கட்டும். டேய், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எல்லாரும் சேர்ந்தே எடுக்கலாம். என்னன்னா நீங்க இப்படி எல்லாம் வைக்கப்பட்டா எப்படி? கல்யாண டைம்ல தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகா ட்ரெஸ் பண்ண முடியும்னா. போதும் போதும். என்னாச்சு, ஏன் இவ்வளவு சூடா இருக்காரு? அது எப்பவும் நடக்கிறதுதான். உங்க அண்ணன் கல்யாணம் வரையும் இப்படிதான் இருக்க போறான், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மாறுவான்னு நினைக்கிறேன். ஓ, கல்யாணங்கிறனால வெக்கப்படுறாரோ? சே, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல. ஆமா, உங்க அண்ணா வெக்கதான் படுறான். டேய், என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் காமெடியா தெரியுதுல்ல? சே, இவன் லுக் எங்க போகுது? அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கான். அது சரி. அடே, இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா. அந்த பொண்ணு எங்க போனாலும் பாத்துட்டு இருக்கான். ஏதோ பெரிய பஞ்சாயத்து ஆகாம இருந்தா சரி. அந்த பொண்ணு வேற எந்த வகையில ரிலேஷனும் தெரியல. ஐயோ, என்னடா அப்படி பாக்குற? நீ என்ன பாக்குறன்னு தெரியுது, பாத்து மகனே, பொறுமையா ஹேண்டில் பண்ண. மச்சான், பாத்துட்டியா? சரி சரி, விட்டுறா. பாவம் பச்சை பிள்ளை இல்ல, நானு பொழைச்சு போறேன், விட. யாருனா நீங்களா? விரல் வச்சா கூட கடிக்க தெரியாதோ? ஏய், நீயுமாடா? அண்ணா, நாங்கெல்லாம் உங்களுக்கும் அட்வான்ஸா திங்க் பண்ணுவோம். நீங்க என்ன பாக்குறீங்க, என்ன எண்ணம் எல்லாம் எனக்கு தெரியும். டேய், உனக்கு எப்படிடா? அதெல்லாம் அப்படிதான். இங்க வந்து நீங்க ஏன் உட்காந்துருக்கீங்கன்னு நீங்க வந்து உட்காந்து 2 செகண்ட்ல நான் கண்டுபிடிச்சிட்டேன். சோ நோ ப்ராப்ளம், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அத்த சொல்லுங்க அத்த, அம்மா சொன்னாங்க நீங்க என்ன கூப்பிட்டீங்கன்னு. ஆமாடா, உனக்கும் தான் ஒரு புடவை எடுக்கலான்னு பாக்குறோம். ஒரு புடவை உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோடா. என்ன அத்தை, எனக்கு எதுக்கு? அக்காவுக்கு தானே நீங்க எடுத்து கொடுக்கணும், எனக்கு எதுக்கு அத்தை? இல்லம்மா, ஒரே ஃபேமிலில 2 பிள்ளைங்க இருக்கீங்க. உங்க அக்காவுக்கு முகத்து புடவை எடுத்தாச்சு, நீ வேற ஏதாச்சும் உனக்கு பிடிச்ச புடவையா ஒன்னு எடுத்துக்கோ, நீயும் கல்யாணத்தப்ப அது கட்டிக்கோ. இல்ல அத்தை, பரவாயில்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். என்னம்மா நீ, அத்தை சொன்னா கேட்க மாட்டியா? இங்க பாரு, உங்களை மருமகளா மட்டும் நாங்க நினைக்கலமா. நீங்க என்னதான் இருந்தாலும் என் அண்ணன் பிள்ளைங்க, உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுல எங்களுக்கு சந்தோஷம் தான், எடுத்துக்கோமா. இல்ல அது மீரா, அதான் அத்தை சொல்றாங்கல்ல, உனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்னு எடுத்துக்கோமா, பார்த்துக்கலாம். சரிங்கம்மா. பவி, நீ சாரி எடுக்கிறியா? இல்ல இல்லம்மா, நான் ஆஃப் சாரியே கட்டிக்கிறேன், சாரிலாம் வேண்டாம். அட என்னம்மா, வயசு பிள்ளைங்க, கல்யாணத்தப்பயாச்சும் புடவை கட்டுங்கம்மா. இல்ல ஆண்டி, அது. ஆமா பவி, ரிசப்ஷனுக்கு ஆஃப் சாரி மாதிரி போட்டுக்கோ, கல்யாணத்துக்கு புடவை கட்டுமா. நீயும் மீரா கூட சேர்ந்து இங்கே எடு. சரிங்கம்மா. பாருடா மீரா, உனக்கு எது பிடிச்சிருக்கோ பாருமா. அம்மாடி, இது எல்லாமே புது மாடல் தாம்மா, பாருமா. இதுல உனக்கு எதுவும் பிடிக்கலன்னா நான் மேல இருந்து எடுத்து போடுறேன். இல்லக்கா, இவ்வளோ சாரி எடுத்து போட்டிருக்கீங்க, இருங்கக்கா, இதுலயே நல்ல சாரியா நான் எடுத்துக்கிறேன். அக்கா, இந்த ரெட்டு
இது நல்லா இருக்குக்கா. இது என்ன ரேட் வரும்? மீரா, இந்த ரேட்டாடா? ஆமா அத்தை. பரவாயில்லையே, எனக்கு இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உனக்கும் அதே பிடிச்சிருக்கு? ஓ அப்படியா அத்தை? என்னன்னு தெரியல அத்தை, பார்த்த உடனே இந்த புடவை நல்லா இருக்குல்ல அத்தை, எனக்கு பிடிச்சிருச்சு, அதான் கேட்டேன். சரிடா. இந்த புடவை என்னம்மா ரேட் வருது? இது 10,000 ரூபாய் வருதுங்க. என்னது, 10,000மா? எனக்கு இந்த புடவை வேண்டாம்க்கா. அக்கா, ஒரு 2,000 3,000த்துல காட்டுங்க. இவ்ளோ ரேஞ்சில் எனக்கு எதுக்குக்கா புடவை? என்ன இவ இப்படி இருக்கா? ஓசில வாங்கி கொடுக்குறாங்க, நல்லா காஸ்ட்லியா எடுப்பாளான்னு பார்க்காம அதை விட்டுட்டு 2,000 3,000த்துக்கு எடுக்கணும்னு. ஷோ, எதுக்கு தான் இப்படி இருக்காளோ? அதுவும் இந்த ரெட் கலர் புடவை. ஷோ கடவுளே, எதுக்கு தான் இவளுக்கு ரெட்டு பச்சை ரோஸ்ன்னு இப்படி பிடிக்குதோ எனக்கு தெரியல. கொஞ்சமாச்சும் இங்கிலீஷ் கலர்ஸ் லைக் பண்றாளா? எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி கலர்ஸ் தான் பிடிக்குது. மீரா, அமைதியா இருடா. உனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கு, அவ்வளவுதானே? இதே பேக் பண்ணிடுங்க. இல்ல அத்தை, வேண்டாம். இவ்வளவு காஸ்ட்லியா? அம்மாடி, என்னதான் இருந்தாலும் அக்கா கல்யாணத்துக்கு இவ்வளவு கம்மியா வாடா எடுப்பேன். அம்மா அப்பாவே உனக்கு ஒரு 5,000 6,000த்துக்கு எடுத்து கொடுக்கலான்னு தான் நினைச்சோம். சும்மா இரு, அதான் நல்லா இருக்குல்லம்மா, எடுத்துக்கோ. இல்லம்மா, இது 1 நாள் 2 நாள் தான் கட்ட போறோம், அதுக்கு எதுக்கு? ரொம்ப ஓவரா தான் நடிக்கிறா. சி, இப்படி நடிச்சு நடிச்சு தாண்டி அம்மாவை உன் பக்கத்துல வச்சிருக்க. அம்மா சொல்ற மாதிரியே அப்படியே நடிக்க வேண்டியது. இப்படிதான் இப்படிலாம் நடிக்கணும்னு தோணுதோ தெரியல. என்ன மாதிரி மனசுல வச்சுக்காம பேசுறவங்கள கூட நம்பிடலாண்டி. ஆனா ஊமையா இருந்து நடிக்கிற பத்தியா உன்னதான் நம்ப கூடாது. எப்ப அம்மா அப்பா கால வாரி விட போறியோ தெரியல. பாவம், உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனா ஒரு நாள் எல்லாம் ஒரு நாள் கஷ்டப்பட போறாங்க, அப்ப தெரியும்டி. பவி, நீயே எடுத்துக்கோடா. இதே மாதிரி எடுத்துக்கோ, நல்லா இருக்கு பாரு அந்த புடவை. அக்கா, இந்த புடவையில வேற கலர்ஸ் இருக்கா? இருக்கு பாப்பா. இதே மாதிரி மெரூன் கலர்லயும் அப்புறம் பச்சை கலர்லயும் ஒண்ணு இருக்கு. அக்கா, மெரூன் கலர் கொடுங்க. எனக்கு மெரூன் கலர்னா ரொம்ப பிடிக்கும்க்கா, நான் அதே எடுத்துக்கிறேன். அப்படியா? சரிம்மா. சரிங்க நீ, இங்கே இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. பிள்ளைங்கெல்லாம் கண்டிப்பா ட்ரெஸ் எடுத்திருப்பாங்க. நாம ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே நகை கடைக்கு போயிட்டு மருமகளுக்கு கொஞ்சம் நகை எடுக்கணும். அப்புறம் தாலி செயின்லாம் வாங்கலான்னு இருக்கோம். எல்லாத்தையும் இன்னைக்கே முடிச்சுட்டு போயிடலாம் நீ. சரிங்க அண்ணி, போலாம். அண்ணி, அப்புறம் நாம எல்லாரும் ஒரே மாதிரி தானே புடவை கட்டுறோம். எடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தது தானே? நல்லா இருந்தது அண்ணி. என்ன இனியா, இங்க என்ன பண்ற? புஜி மாமா, நான் உங்களை தான் தேடிட்டு இருக்கேன். கடை ஃபுல்லா தேடிட்டு வரேன். நீங்க என்னன்னா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன தேடினியா? எதுக்கு? எதுக்குண்ணா? ட்ரெஸ் எடுக்கணும்ல. புரியல. என்ன உங்களுக்கு புரியல? ட்ரெஸ் எடுக்க தானே வந்திருக்கோம், அதான் உங்களை கூட்டிட்டு போலான்னு. இனியா, என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு ட்ரெஸ் எடுக்க எனக்கு தெரியாதா? நான் போய் எடுத்துக்க போறேன். சரி. எனக்கு என்ன? உனக்கா? ஏன் உனக்கு ட்ரெஸ் எடுக்க தெரியாதா? நீயும் நிஷாவும் தானே எப்பயும் எடுப்பீங்க. எனக்கு என்ன புதுசா வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க? போய் எடுப்போ. மாமா, எப்பயும் நிஷா கூட தானே எடுக்கிறேன். ப்ளீஸ் மாமா, இன்னைக்கு நீங்க எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்களா? நீங்க எது செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்களோ அதுவே எடுத்துக்கிறேனே, ப்ளீஸ் மாமா. என்ன இனியா, என்ன பேசிட்டு இருக்க? நான் என்ன இப்ப தப்பா கேட்டேன்? ட்ரெஸ் தானே செலக்ட் பண்ணி கொடுக்க சொன்னேன். இது என்ன புதுசா இருக்கு? நீயே போய் எடுத்துக்கோ போ. மாமா ப்ளீஸ் மாமா, இன்னைக்கு ஒரு நாள் தான் கேக்குறேன்ல, எடுத்து தான் கொடுங்களேன். முடியாது. மாமா. இனியா, ஒரு டைம் சொன்னா உனக்கு புரியாதா? என்னால எடுத்து கொடுக்க முடியாதுன்னா முடியாது. ஏன் உனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ண தெரியாதா? உனக்கு என்ன வேணுமோ நீயே போய் எடுத்துக்கோ. மாமா. ஒரு டைம் சொன்னா புரிஞ்சுக்கணும், புரியுதா? கிளம்பு முதல்ல இங்க இருந்து. யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? இனியா, கிளம்பு. இனியா, வந்துட்டியா? அண்ணாவை கூட்டிட்டு வரேன்னு போனேன், எங்கடி? இங்க பாரு, இந்த செக்ஷன்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இனியா. நான் 2 ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதுல இருந்து ஒன்னு எடுத்துக்கலாமா? அழகா இருக்கு இனியா. ஏய் இனியா. ஏய், என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நிஷா. சரி, அண்ணாவை கூட்டிட்டு வரேன்னு தானே போனேன், அண்ணா எங்க? இல்ல, மாமா வரலையா, நம்மளே எடுத்துக்க சொல்லிட்டாரு. அதான் ஃபேஸ் இப்படி டல்லா இருக்கா? ஏய் சரி விடு, நாம எடுத்துக்கலாம் வா. அங்க 2 ட்ரெஸ் செலக்ட் பண்ணிருக்கேன், நீ ஒண்ணு நான் ஒண்ணு எடுத்துக்கலாம். அழகா இருக்கு, மோர் ஆர் லெஸ் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதான் நீ செலக்ட் பண்ணிட்டல்ல, அதே பேக் பண்ண சொல்லிடு, எடுத்துக்கலாம். கிளம்பலாமா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன இனியா சொல்ற? நான் பார்த்து செலக்ட் பண்ணிருக்கேன். ஆனா நீயும் பார்க்கணும்ல, உனக்கு பிடிச்சிருந்தா தானே எடுக்க முடியும். நீயும் வந்து பாரு, உனக்கு பிடிக்கலன்னா வேற எடுத்துக்கலாம் வா. இல்ல நிஷா, பரவாயில்ல, அதான் நீ செலக்ட் பண்ணிருக்கல, எப்படியும் நல்ல ட்ரெஸ்ஸா தான் பார்த்து எடுத்திருப்பேன், அதே எடுத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம கிளம்பலாமா? பில்லுக்கு அனுப்பிட்டு வாயேன். நிஷா, இவ்வளவு நேரம் அழுத மாதிரி ஃபேஸ் வச்சிருந்தா நம்மள பார்த்த உடனே ஃபேஸ மாத்திட்டா. என்னன்னா? ஆமாம், அங்க எல்லாருமே ட்ரெஸ் எடுத்துட்டாங்களாம். நீங்க எடுத்துட்டீங்களா இல்லையா? கூட்டிட்டு வர சொன்னாங்க. எடுத்தாச்சுண்ணா, கிளம்பலாம். எடுத்தாச்சா?
சரி, அந்த ட்ரெஸ்ஸை காட்டு. நானும் பார்க்கறேன் நல்லா இருக்கா இல்லையான்னு. எப்படி செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு நானும் பார்ப்பேன்ல. காட்டு. சரிண்ணா, அந்த பக்கம் வா. அண்ணா, இந்த 2 ட்ரெஸ் தான். இந்த பிஸ்தா கிரீனும் ரெட்டும் செலக்ட் பண்ணிருக்கேன். நல்லா இருக்காண்ணா? சரி, யாருக்கு கிரீனு யாருக்கு ரெட்டு? அது நாங்க இன்னும் டிசைட் பண்ணலையே. நீயே சொல்லு எது நல்லா இருக்கும்னு. என்ன நிஷா, ரெட் வேண்டாம். நீங்க தான் நிறைய ரெட் வச்சிருக்கீங்கல்ல. நீ பிஸ்தா கிரீன் எடுத்துக்கோ. இனியாக்கு அந்த பீச் கலர் நல்லா இருக்கும். அங்க இருக்கு பத்தியா, அதை எடுத்துக்கோ. என்னண்ணா சொல்ற? அப்போ ரெட் வேண்டாமா? ஆமா நிஷா, 2 பேருமே ரெட் எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல. உன்கிட்ட பிஸ்தா கிரீன் இல்லைன்னு சொன்ன. நீ அதை எடுத்துக்கோ. இனியாக்கு ரெட் வேண்டாம். பீச் கலர் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால அந்த பீச் கலரே எடுத்துக்கோங்க. ஓ, அப்படியாண்ணா? சரி சரி, நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். எனக்கு பிஸ்தா கிரீன் நல்லா இருக்கும். ஆமாண்ணா, நீ சொன்ன மாதிரி இனியாக்கு பீச் கலர் ரொம்ப அழகா இருக்கும். சரிண்ணா, அதுவே எடுத்துடுறேன். ஆ சரி. இப்போ தெரிஞ்சிருச்சுல யாருக்கு எது நல்லா இருக்கும்னு. ஸோ சீக்கிரமா பேக் பண்ண சொல்லி பில்லுக்கு அனுப்பிடுங்க. ஓகேவா? நாங்க போய் வெயிட் பண்றேன். சீக்கிரம் வாங்க. ஓகே ஓகேண்ணா, நீ போ. நாங்க என்ன மேடம், உங்களுக்கு பீச் கலர் ஓகேவா? என் அண்ணா பாரு, மெனக்கிட்ட வந்து உனக்கு பீச் கலர் தான் நல்லா இருக்கும்னு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கான். எப்படி, உனக்கு ஓகேவா இல்ல வேற ஏதாச்சும் மாத்திக்கலாமா? அதெல்லாம் முடியாது. எனக்குமே பீச் கலர் தான் பிடிக்கும். நானும் அதை தான் எடுக்கணும்னு நினைச்சேன். ஓ, அப்படி. சரி சரி நிஷா. அதான் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான்ல, அப்புறம் ஏன் மூஞ்சி இப்படியே வச்சிருக்கேன்? கொஞ்சமாச்சும் சிரிடி. இருந்தாலும் உன் அண்ணாக்கு கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் போய் கூப்பிடுறப்போ மூஞ்சில் அடிச்ச மாதிரி முடியாதுன்னு சொன்னாரு. இப்ப மட்டும் வந்து எதுக்கு செலக்ட் பண்ணாராம்? அவர்கிட்டயே கேட்டிருக்க வேண்டியது தானே? அது இப்ப கூட ஒண்ணும் இல்லம்மா. உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் வேணா அதை எடுத்துக்கிறேன். அதெல்லாம் முடியாது. எனக்கு அந்த ட்ரெஸ் தான் வேணும். ஏன் மாமா, எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்த ட்ரெஸ் எனக்கு அதுதான் வேணும். சரிடி அம்மா, நீ அதுவே வச்சுக்கோ. எனக்கு அந்த கலரே பிடிக்கல. நான் கிரீன் கலரே எடுத்துக்கிறேன். போதுமா? அதுக்கு என்னடி குறைச்சல்? எவ்வளவு அழகா இருக்கு. விரலுக்கும் இதழுக்கும் பிறந்திடும் இசையென இருவரும் இருப்போம். இடம் பொருள்